அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ப்ளவுஸோட கை கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், துணி வந்து நான் ரெண்டாக போட்டிருக்கேன், ரெண்டாக மடக்கி போட்டிருக்கேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரெண்டாக இருக்குது துணி. நம்ம கை இப்போ கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ மடக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி 4ஆக மடக்கிக்கணும். துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒரே மாதிரி கரெக்டாக இருக்கணும் துணி. 4ஆக மடக்கி தருங்க. ஃபோல்டிங் சைடில் நம்ம பார்த்து இருக்கணும், பார்த்துக்கிட்டு இந்த இதெல்லாம் ஓப்பன் சைடில் இருக்கணும். துணியை கரெக்டாக போட்டுக்கோங்க. குண்டூசி கூட குத்திக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க துணியை. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த வைக்கிறேன் பாருங்கள், நான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு இந்த காட்டுறேன் பாருங்கள், 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு. நமக்கு 1.25 போதும் கைக்கு. 1 வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு அதிகமாக அந்த அகலம் வேணும்னா. 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கேலால் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கணும். இது எதுக்குன்னா, நம்ம கீழே கையில் வந்து மடக்கி தைப்போம், அதுக்காக. அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு இதை வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ஷோல்டர் அளவுலேருந்து ஒரு கையளவு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், நான் போடுற மாதிரி அந்த கரெக்டாக அந்த தையல் போட்டோம்னா ஃபோல்டிங் சைடு, அந்த சைடு போட்டுக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி அந்த ஹைட்டு அதிகமாக இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்து எடுத்தோம்ல, அது வந்து அங்கே மேலே போட்டுக்கணும். அதே மாதிரி கீழே பாருங்கள், அந்த கோடு போட்டோம்ல நம்ம மடித்து தைக்க, அதுக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இப்படியே அளவு ஈஸியாக எடுக்கிறதுக்கு, இது வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. அந்த தைய இருக்குல்ல, அதுக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 1/2 இன்ச்சு தையலுக்கு விடணும். அதுலேருந்து இப்போ நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுறோம். நீங்கள் டேப்பால் கூட போட்டுக்கோங்க, இல்லை ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே தையலுக்கு விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்குல்ல, அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு போட்டுக்கணும். அப்புறமா அந்த சென்டராக பார்த்ததே சென்டராக இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டு அதை எடுத்து விட்டு கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி கோடு போட்டு அப்புறம் 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுறோமா, அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு இந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த கையை வளைச்சி அந்த ஒவ்வொரு டாட்டையும் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நமக்கு அவ்வளோதான், ஈஸியான முறையில் இது கட் பண்ணுறோம். இப்போ நம்ம சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்களுக்கு வேறு எந்த அளவும் எடுக்கணும்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கிட்டு அந்த வளைவுகிட்ட கரெக்டாக வளைவு கொண்டு வாங்க. இது கட் பண்ணிக்கோ. நான் அடியில் போர்வை போட்டிருக்கிறதுனால எனக்கு கட் பண்ண முடியல. நீங்கள் கீழே தான் துணியை வச்சு கட் பண்ணணும் எப்பயுமே. இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி போட்டிருந்தோம்ல, அதுக்கிட்டே இந்த கரெக்டான அளவை நம்ம எடுக்கலை. அதை கரெக்டான அளவை எடுத்துக்கோங்க. அதை கோடு போட்டுக்கிட்டு அதுலேருந்து 2 இன்ச்சு அளவு கோடு போட்டுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், 2.5 இன்ச்சு அளவு வந்து கரெக்டாக அதுக்கிட்ட கோடு போட்டுக்கோங்க. மார்க் பண்ணி ஃபுல்லாக கோடு போட்டுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தையல் தப்போம்ல, அதுக்காக உள்ள அளவு. இப்போ கட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அதை கட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கிட்ட இந்த மடித்து தைக்கிறதுக்கு விட்டோம்ல, அதுக்கிட்ட வந்து அர்கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கரெக்டான அளவு இருக்குது பாருங்கள், அதுக்கிட்டேயும் அர்கட் பண்ணிக்கணும். அப்புறமா சென்ட்ரு தெரியணுங்கிறதுக்காக நம்ம அர்கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அதோட தொடக்கம் வந்து பார்ட் 2ல் வரும், பாருங்கள் எல்லோரும்.